ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஹிக்கிள் 6 months கிராஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஸோ அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது முழுக்க வெறும் சர்வீஸ் சார்ந்து, சப்போர்ட் சார்ந்து ஓலா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னா, வெஹிக்கிளோட அந்த ஹெட்லாம்ப் பேனல், டாப் பேனல் வந்துட்டு ரொம்ப சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துங்க. ஸோ அது இஷ்யூ என்னன்றதை இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவோட சவுண்டை மட்டும் கொஞ்சம் என்னன்றதை முதல்ல கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும். ஓலா ஆப்பில் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. எதனால் ஆக்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் அதோட பார்ட்ஸ் அவைலபிலிட்டிங்கிறது இல்லை. ஸோ அந்த பார்ட்ஸ் வர்றதுக்கே 2 மாதமாக ஆயிருக்கு. ஸோ ஒரு வழியாக பார்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்றது கேட்டதும் வண்டியை எடுத்துக்கிட்டு நம்மளும் கிளம்பி போயிட்டோங்க. ஸோ அவர் எல்லாத்தையுமே கழட்டி பார்த்தாரு. பார்க்கும்பொழுது ஒரே ஒரு சைடில் இருக்கக்கூடிய கிளிப்பு உடஞ்சிருக்குதுங்க பேனல் உள்ளாடி. ஸோ அதனால் அந்த பேனலில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த பேனல் கிளிப்பு உடஞ்சிருந்ததுனால தான் அவ்வளவும் சத்தம் கேட்டுட்ருக்கிறத நம்மளால் சத்தம் கேட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் எல்லாத்தையுமே பார்ட்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக இருக்கக்கூடிய அந்த பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலை எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். நல்லா பக்காவாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அந்த பைக் எடுக்கும்பொழுது இருந்த அதே மாதிரியான குவாலிட்டியோடு தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன செலவாச்சு அப்படின்னு கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது வாரண்டியில் நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டோம். வாரண்டின்னு சொல்லும் பொழுது வெஹிக்கிளில் இன்டர்னலாக அது ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு, இதை பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா கம்பெனியே ஓலா வாரண்டி மூலமாக நமக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ எந்த ஒரு காஸ்ட்டும் இதுக்கு ஆகலை. ப்ளஸ் லேபர் சார்ஜஸ் இதுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, இந்த வாரண்டியில் கிளைம் பண்ணுறதுனால லேபருக்கும் இது எல்லாமே ஃப்ரீயாகவே தான் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் கொண்டு போய் எங்கேயாச்சும் முட்டிக்கிட்டு வெளியில் எதனா அடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வாரண்டி உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம அப்படி தான் இதை ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கிட்டோம். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓலா கேர் ப்ளஸ் பிளான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருந்துமே நமக்கு ஹோம் சர்வீஸ் கிடைக்கல. ஸ்லாட்ஸ் எதுவுமே ஃப்ரீயாக இல்லைங்க. எப்போ புக் பண்ணாலுமே ஸ்லாட்ஸ் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இதை பற்றியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் அதுக்கு எடுக்கலை. இப்போ வரைக்கும் இந்த 2 மாதத்துலேயும் எனக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்கல. ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு இதை சரி பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த 6-7 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் வைஸ் சொல்லும் பொழுது ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. சர்வீஸும் அதே மாதிரி தான். பார்ட்ஸ் இருந்ததுன்னா சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க, டவுன் சைடு தாங்க இருக்குது. அப்போவும் கேர் ப்ளஸ் பிளான் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.